welcome, sir. Anyway, welcome to all GenMy Forum. Okay, இதுல வந்து நம்ம வந்து Project 522 இத பத்தி தான் நம்ம பேச போறோம். Okay, Project 522 னா என்ன அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பீங்க, நிறைய மெசேஜ் அங்கங்க போயிருக்கு, நிறைய நியூ மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் வந்து இந்த Project 522 பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். மேபி ஜஸ்ட் ஸ்டே டியூன். ஒரு 40 மினிட்ஸ் நம்மளோட இந்த ஷேரிங் செஷன். ஓகேவா? சோ ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் பாரு. we are ready. ஸ்கிரீன் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு அதாவது இந்த ஃபோரம் வந்து நம்ம என்ன எதை பத்தி பேச போறோம்னா மெயின்லி பார்த்தா கிரேட் ஈஸ்டர்ன்லாம். கிரேட் ஈஸ்டர்ன் வந்து நம்மளுடைய இதுதான் நாங்க இருக்கிற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு 112 வருஷமாக இந்த கம்பெனி இருக்கு. ஏன் கிரேட் ஈஸ்டர்ன் அப்படின்னு கேட்டோம்னா 112 வருஷம் ஒரு கம்பெனி இருக்குன்னா அப்ப நீங்களே பாருங்களேன், இந்த 112 வருஷம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னும் அதே ஒரே ஒரு மேனேஜ்மெண்ட் இன்னும் இவ்வளவு நாள் இருக்காங்கன்னா வந்து இது வந்து ஒரு என்ன செஞ்சிருக்காங்க கிரேட் ஈஸ்டர்ன் கம்பெனி இவ்வளவு பெரிய ஒரு இது பண்றதுக்கு. இதை பத்தி நம்ம வந்து லேட்டர் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். பட் பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட்ல மெயினா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நம்மளோட நார்மலா ஒரு கொஸ்டின், பெரும்பாலும் ஒரு பிசினஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்கும் எழுப்புற ஒரு கொஸ்டின் தான் நம்ம கேட்க போறோம். ஸோ மிஸ்டர் பிரகாஷ், உங்கள்ட்ட தான் கேள்வியை வந்து நான் கேட்க போறேன். பிசினஸ்னா என்ன மிஸ்டர் பிரகாஷ்? என்ன பிசினஸ்னா என்ன? ஒரு சிம்பிள் டேர்ம்ல பிசினஸ்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? பிசினஸ் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன்ல இருக்க, என்னோட வியூல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, உங்களோட ஐடியாவை நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம் பிசினஸ்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிசினஸை வந்து நீங்க பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் பாருங்க, இப்போ நம்ம டீம்லேயே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் அதிகம் வந்திருக்காங்க நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல. பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து மாத சம்பளத்தில் வேலை செய்யணும், செக்யூரா இருக்கணும், மாசம் எனக்கு சம்பளம் வந்தா அது எனக்கு செக்யூரா இருக்கும், நான் வீட்டு காசு கட்டணும், காடி காசு கட்டணும், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பெரும்பாலும் இருப்பாங்க. நிறைய டீம் வந்து யூத் வந்து பிசினஸ் செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கலாம், வர்றது கொஞ்சம் குறைவா இருக்கு. இது என்னுடைய ஒரு கருத்துன்னு வச்சுக்கலாம். நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூத் வந்து இப்போ பிசினஸ்க்கு வர்றது குறைவு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா ஏன் அவங்க தயங்குறாங்க முதல் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதல் இல்லை. எப்பொழுதும் அவங்க வந்து ஒரு மாடலை ஃபாலோ பண்றாங்க. அவங்க பெற்றோரா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம். அப்போ அவங்க பெற்றோர் வந்து ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்ச மாதிரி இருக்கிறப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருக்கணும்னு பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை பார்க்கறதுக்கு விரும்பல. அடுத்த கட்டம் நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ்னா என்னன்னு அது தெரிஞ்சுக்கிறது கூட பெரும்பாலும் இளைஞர்கள் ஆசைப்படுறது இல்லை. அது அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, பிசினஸ்னா வந்து நிறைய கேபிட்டல் போடணும், சிலர் தான் பிசினஸ் செய்ய முடியும், என்னால முடியாது, என்னால வந்து இந்த மாதிரி தொழிலுக்கு தான் போக முடியும் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டாங்க. எந்த இளைஞரும் என்ன செய்யணும்னா, எல்லா இளைஞரும் என்ன செய்யணும், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, முயற்சி பண்ணி தான் பார்ப்போம். அப்போ இந்த வாட்டி நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். உலகத்துல பணக்காரங்களோ, மலேசியால பணக்காரங்களோ, கோடங்குள்ள பணக்காரங்களோ நீங்க பாத்தீங்கன்னா யாருமே வந்து வேலை செஞ்சு பணக்காரங்களா ஆனதா சரித்திரமே கிடையாது. அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த இளைஞர்களுக்கு நாங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, முத காது கொடுத்து கேளுங்க, கண் திறந்து பாருங்க, காலார நடந்து இந்த தொழில என்ன இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுங்க அப்படின்னு சொல்லுங்க. நன்றி மிஸ்டர் பிரகாஷ். முதல்ல நீங்க சொன்ன மாதிரி கண் திறந்து பாருங்க, காதால கேளுங்க, அப்பதான் வந்து இந்த பிசினஸ் பத்தி அவங்களுக்கு ஒரு ஓப்பன் மைண்டா புரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஆமா பாரு, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து முதல் பாருங்க, அதனால ஒரு நஷ்டம் வரப்போறது கிடையாது. ஓகே, உண்மை. ஆனா பெரும்பாலும் மிஸ்டர் பிரகாஷ் நம்ம பிசினஸ் செய்யணும்னா நம்ம ஒரு முதலீடு போடணும்ல. திடீர்னு ஒரு 50,000 வெள்ளி இல்ல ஒரு 10,000 வெள்ளி போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்கோர்ஸ் இளைஞர்களுக்கு வந்து அது வந்து ஒரு கஷ்டமா தானே இருக்கும். என்ன இல்ல, உண்மைதான். எல்லா தொழிலுமே முதலீடு போடணும். ஆனா அது என்ன மாதிரி முதலீடு நீங்க தெரிஞ்சுக்கணும் பாரு. சில தொழில வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை முதலீடா போடணும், சில தொழில வந்து உங்க உழைப்பை முதலீடா போடணும், சில தொழில வந்து உங்க பணத்தை முதலீடா போடணும், சில தொழில வந்து உங்க கல்வி தொழில் முதலீடா போடணும். இந்த காப்புறுதி துறைன்ற வரப்போ வந்து பணன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு வந்து ஒரு சொற்ப காசு தான், ஒரு
குறைவா 200-300 வெள்ளி இருந்தா நீங்க பரீட்சைக்கு போகணும், அதுக்கான முதலீடு அவ்வளவுதான். மற்றது எல்லாமே நீங்க என்ன முதலீடு செய்யணும், உங்களோட நேரத்தையும் உங்களோட உழைப்பையும் தான் முதலீடு செய்யணும். இது ரெண்டையும் மட்டும் நீங்க இந்த துறையில நீங்க உழைப்பு முதலீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி இருக்கு. இந்த மாதிரி சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து ஏதோ ஒரு கற்பனையில சொல்றேன்னு நீங்க நினைக்க வேணாம். இந்த துறையிலும் சரி, இது சார்ந்த துறையிலும் சரி, நேரத்தையும் உழைப்பையும் போட்டு முதலீடு செஞ்சவங்க தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. அதனால இளைஞர்கள் என்ன செய்யுங்க, உங்க நேரத்தை ஒதுக்க தயாரா, ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்க தயாரா, உழைக்க தயாரா, இந்த துறையில வெற்றி நிச்சயம். ஓகே, நன்றி மிஸ்டர் பிரகாஷ். அடுத்து என்ன, பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சார் பிசினஸ் செய்யணும்னு சொல்றீங்க, ஏன் இன்சூரன்ஸ் பிசினஸ் செய்யணும்? ஏன் இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் அப்படி என்ன? ஏன் இன்சூரன்ஸ் பிசினஸ்? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நிறைய இடத்துல விடயம் நம்ம கொடுத்துருக்கோம். இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆசிரியரும் இன்சூரன்ஸ் ஏஜென்டும் ஒரே மாதிரி தான். ஆசிரியர் எப்படின்னா, அவர்கிட்ட படிச்ச மாணவர்கள் வந்து நிறைய துறையில வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆசிரியரோட மாணவர் வந்து மருத்துவராக இருப்பாரு, ஆசிரியரோட மாணவர் வந்து வழக்கறிஞராக இருப்பாரு. ஆனா ஆசிரியர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் துறை நீங்க பாத்தீங்கன்னா, என்ன துறை சார்ந்தவர்கள் வந்தாலும் இந்த துறையில நீங்க ஈடுபட முடியும். அதுக்கு தகுந்த யுக்தியை நீங்க பயன்படுத்தலாம். இன்னொன்னு, இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பல டாக்டர் உருவாக்கி இருக்காங்க, பல இன்ஜினியரை உருவாக்கி இருக்காங்க, பல லாயரை உருவாக்கிருக்காங்க, பல பேரை உருவாக்கி இருக்காங்க. அப்போ இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்டோட ரோல் எப்படி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உங்களோட கனவு சிதறி போகாம, கனவு உடையாம, அந்த கனவை கட்டி காத்து எடுத்துட்டு போற வரைக்கும் நாங்க உறுதுணையா இருக்கோம். அப்போ இந்த தொழில் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோதாகும். ஒரு வழக்கறிஞர் ஒரு லாயர் வந்து இந்த துறைக்கு வந்தாருன்னா அவரோட எக்ஸ்பர்டீஸ் என்ன ஆகும், இன்சூரன்ஸ் சேல்ஸ் த்ரூ லீகல் ஆஸ்பெக்ட். அப்போ சட்டத்துல என்ன சிக்கல் இருக்கோ இன்சூரன்ஸ் துறையில அந்த கிளைம் அதை வச்சு அவர் சேல்ஸ் செய்ய முடியும். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டன்ட் இந்த துறைக்கு வந்தாருன்னா, அந்த அக்கௌண்டன்ட் எப்படி பார்ப்பாரு இந்த துறை அப்படின்னா, இதுல வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றப்ப ஒரு கம்பெனிக்கு வந்து லாஸ் கூட இருந்துச்சு, அந்த லாஸ் எப்படி சரி கட்டுறது இன்கேஸ் ஒரு ஏதாவது இழப்பு வந்துச்சுன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் சேல்ஸ் செய்ய ஆரம்பிப்பாரு. அதே வந்து ஒரு ஐடி ரிலேட்டட்ல ஒரு ஐடி கிராஜுவேட் இந்த துறைக்கு வந்தாருன்னா அவர் எப்படி இந்த துறையில நீங்க முன்னுக்கு வரலாம் அப்படின்னா, அவர் வந்து இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டட் சாஃப்ட்வேர், இன்சூரன்ஸ் ரிலேட்டட் அப்ளிகேஷன், இந்த சோசியல் மீடியா, ஐடி இதை வச்சு சேல்ஸ் செய்வார், ஆன்லைன் சேல்ஸ். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறை வந்து எல்லாத்தையுமே உள்ளுக்கு வாங்கிக்கிட்டு அவங்க தனித்துவத்தை இந்த துறையில அவங்க முதலீடு செஞ்சு ஜெயிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த துறைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, எந்த காலகட்டத்திலும் இந்த துறை வேலை செய்ய முடியும். மிஸ்டர் பாரி, நீங்க பாருங்க இந்த துறை வந்து எப்படின்னா, ஆன்லைன்லயும் நீங்க பிசினஸ் செய்ய முடியும், ஆன்லைன் இன்சூரன்ஸ் வாங்க முடியும், ஆன்லைன்லயும் நீங்க வந்து கிளைம் செய்ய முடியும், எல்லாமே ஆன்லைன். அப்பனா வர்ச்சுவல், நீங்க அந்த கிளைண்ட பார்க்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் கிடையாது. இது ஆன்லைன் பேஸ். அதே மாதிரி ஆஃப்லைன்லயும் நீங்க செய்ய முடியும். அந்த கிளைண்ட் போய் பார்க்கலாம், பிசிக்கல் கான்டாக்ட் வச்சுக்கலாம், அப்புறம் சோஷியலைசேஷன் செய்யலாம், இதெல்லாமே நீங்க செய்ய முடியும். அப்போ எந்த சூழ்நிலையிலும் எங்கேயும் எப்பயும் செய்ய முடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிற தொழில் தான் இந்த தொழில். அதனால வந்து நம்ம பயப்பட வேணாம். இந்த தொழில் வந்து இவங்க தான் வரணுமே அவங்க தான் வரணுமே இல்லை. எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் இந்த தொழில் செய்ய முடியும், யாரும் இந்த தொழிலுக்கு வர முடியும், எல்லாருமே ஜெயிக்க முடியும், ஒரு பாரபட்சம் இல்லாம. சரி மிஸ்டர் பிரகாஷ், இப்ப இன்னொரு நீங்க இந்த பதில் சொன்னாலும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். அப்படி வந்து இப்ப இன்சூரன்ஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு புதியவர் வந்து ஜாயின் பண்ணணும்னு விரும்புறாரு. அவருக்கு எவ்வளவு காசு வெளியாகணும்? ஒரு 10,000 வெள்ளி கட்டி இன்சூரன்ஸ்ல வந்து ஒரு ஆபீஸ்லாம் எடுக்கணுமா, இல்லை எப்படி? இல்ல பாரு, நீங்க சொல்றது வந்து மேபி ஒரு தவறான ஒரு அணுகுமுறை, ஒரு கண்ணோட்டம். மக்கள் இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்னா 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி அப்படின்னு. இந்த துறைக்கு வரணும்னா முத வந்து அடிப்படையா உங்களுக்கு சில கல்வி தகுதி வேணும். எஸ்பிஎம்ல இல்லாட்டி யூனிவர்சிட்டியில எஸ்பிஎம் குறைஞ்சபட்சம் தகுதி வச்சிருக்காங்க. காலப்போக்கில் நீங்க உங்களை வளர்த்துக்கலாம். இது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து தகுதி தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு 2 தேர்வு எழுதணும். அது வந்து ஒரு 100 வெள்ளி ஒரு 200 வெள்ளி. அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 200 வெள்ளி முதலீடுலயே இந்த தொழில் நீங்க தொடங்க முடியும். பாரு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆபீஸ்லாம் இப்ப தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது ஒண்ணு ஒரு ஐபேட் ஒண்டி தான். இந்த ஐபேட் உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கு, அங்க இருந்தே நீங்க செய்ய முடியும். ஓகே. சோ ஒரு ஐபேட் இருந்தா நம்ம எங்க இருந்து வேணாலும் இந்த பிசினஸ் செய்ய முடியும். ஆமா, இன்னைக்கு இந்த நவீன உலகத்துல இந்த வைஃபை இதெல்லாம் இருக்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து கிளையண்ட் நேரா பார்க்காமயே அது வந்து நான் ஃபேஸ் டு ஃபேஸ் பிசினஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கூட நீங்க செயல்படுத்த முடியும். ஒரு ஐபேட் ஒன்று இருக்கிறதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்க வேண்டியதான்.
அதுவும் ஒரு கொஞ்சம் 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 இக்கட்டான சூழ்நிலை, ஐபேட் வாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட யார் உங்களை வந்து இந்த துறைக்கு கூட்டிட்டு வந்தாங்களா முதலீடு செய்யாங்க, அவங்க கூட ஒரு கலந்துரையாடல் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களோட ஐபேட் கூட நீங்க பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். அதனால வந்து இந்த முத நீங்க என்ன செய்யணும்னா, முத நீங்க முடிவு எடுக்கணும். இந்த துறையை வந்து துறையில வந்து நீங்க வந்து இந்த துறைக்கு வந்து ஜெயிக்கணும், இல்ல இந்த துறையில முயற்சி செய்யணும் அப்படின்னு. இன்னொரு இந்த இன்சூரன்ஸ் துறையை பத்தி இன்னொரு கேள்வி. இப்ப வந்து ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் அவர் வந்து ஜாயின் பண்றதுன்னா, இப்ப கரண்ட்லி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கீங்களா, ஒரு கம்பெனில ஒரு மாச சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இவர் வந்து இப்ப இன்சூரன்ஸ் ஜாயின் பண்றதா இருந்துச்சுன்னா எப்படி அவர் வந்து நம்ம ரிசைன் லெட்டர் அங்க கொடுக்க சொல்லிட்டு நம்ம இங்க வர சொல்லிடுவோமா, இல்ல என்ன, எப்படி அவரை வந்து நீங்க முதல்ல ஹேண்டில் பண்ணுவீங்க? அப்படி வந்து அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க நீங்க? இதுல வந்து 3 கேள்வி இருக்கு. இந்த துறையில வந்து நீங்க முழு நேரமா ஈடுபடணும் அப்படின்ற அவசியம் இல்லை மாதிரி. நீங்க வந்து இதை வந்து ஒரு பகுதி நேரமா தொடங்கலாம். பகுதி நேரமா செய்யறப்போ உங்களுக்கு வந்து வேலை நேரத்துக்கு அப்பா இல்லாட்டி வேலை நேரம் முடிஞ்சு நீங்க இந்த தொழில ஆரம்பிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி ஆஃப் டைம் இருக்கு. இப்போ ஒரு ஆசிரியரா இருந்தா அவர் வேலை முடிஞ்சு நீங்க ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி ஒரு பேங்க் ஆபீசரா இருந்தா அவருக்கு வேலை முடிஞ்சு ஆரம்பிக்கலாம். அப்புறம் நீங்க அந்த கிளையனை பார்க்க போறது வந்து உங்களுக்கு வசதியான நேரமும் அந்த கிளையனுக்கு இல்லாட்டி அந்த ப்ராஸ்பெக்ட் வசதியான நேரத்தை வச்சுதான் நீங்க பிசினஸ் செய்ய போறீங்க, தவிர நீங்க 9 to 5 வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது முதல் கேள்வி. அப்போ நீங்க ஃபுல் டைமாவும் இந்த முழு நேரமாவும் செய்யலாம், பார்ட் டைம் அதாவது பகுதி நேரமாவும் செய்யலாம். இது வந்து இந்த துறையில சார்ந்தது. அப்புறம் அடுத்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க அங்க ரிசைன் பண்ணிட்டு தான் இங்க வரணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனா ஒரு சில துறையில சில அரசாங்க துறையில அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சில கட்டுப்பாடுலாம் இருக்கிறதுனால அந்த ஒரு சில துறைகள்ல இருந்து இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க வந்து இன்னொரு இந்த இன்சூரன்ஸ் வந்து பகுதியாக செய்யுங்க. உதாரணத்துக்கு பேங்க்ல வேலை செய்யறவங்களுக்கு அனுமதி கிடையாது பார்ட் டைமா இதை இன்சூரன்ஸ் செய்யறது. ஆனா அவங்க அந்த பேங்க் அந்த வங்கி உள்ளேயே நீங்க இன்சூரன்ஸ் செய்ய முடியும். அப்போ நீங்க இதை வந்து நீங்க பார்ட் டைமா இல்ல பகுதி நேரமா நீங்க தொடங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறவரா இருந்தாலும் அவர் பகுதி நேரமா ஒரு கேன் கன்சிடர் ஃப்ரீலான்ஸா இது வந்து இந்த இது செய்யலாம். ஆனா வந்து வேலை செய்யறவங்க வந்து வேலையிலே நிறைய பிஸியா இருப்பாங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இதுல வந்து நீங்க எவ்ரிடே மீட்டிங் வர சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இவங்க எப்படி எவ்ரிடே அவங்க மீட்டிங்க்கு வர்றது? இது ஒரு நல்ல கேள்வி. என்ன அப்படின்னா, நம்ம வந்து தினசரி வந்து மீட்டிங் அப்படிலாம் பெரும்பாலும் கிடையாது. வாரத்துல ஒரு நாள் வந்து பயிற்சி இருக்கும், இல்லாட்டி மீட்டிங் இருக்கும். இதை வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, இது வந்து 2 மாதிரி நீங்க பிரிக்கலாம். இந்த MCO காலத்துக்கு முன்னுக்கு இல்ல MCO காலத்துக்கு பின்னுக்கு அப்படின்ட்டு. MCO காலத்துக்கு முன்னுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இந்த காப்புறுதி தொழில வந்து பயிற்சிகள் வந்து காலையிலயும் இருக்கும், இல்லாட்டி இரவுலையும் இருக்கும். அப்போ இந்த பயிற்சி வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க ஒரு மருத்துவர் ஆகணும்னா ஏற்கனவே ஒரு 4-5 வருஷம் படிக்கணும். அதே வந்து ஒரு அக்கௌண்டன்ட் ஆனா ஒரு 3 வருஷம் படிக்கணும். எந்த துறையா இருந்தாலும் முழு நேரமா ஒரு 6-7 வருஷம் படிக்கணும், இல்லை ஒரு 3 வருஷமா குறைஞ்சபட்சம் படிக்கணும். இது மற்ற துறைக்கு. இன்சூரன்ஸ் துறையில வந்து நீங்க செயல்பட நீங்க கத்துக்கணும். நீங்க கத்துக்கலன்னா இந்த துறையில நீங்க வளர்ச்சி அடைய முடியாது. அப்போ இந்த பயிற்சி வந்து வாரம் ஒரு முறை வந்து பெரும்பாலும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நடத்துவாங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நீங்க கத்துக்கலன்னா உங்களை சார்ந்த அந்த கிளையன்ட் கிட்ட வந்து முறையான பயிற்சி முறையான பயிற்சி பெறலன்னா நீங்க என்ன செய்வீங்க, தவறான ஆலோசனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து அந்த பார்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க நினைச்சுக்கணும். இந்த கத்துக்கிறது வந்து இந்த துறைக்கு நீங்க செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்தது இந்த MCO காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப நிறைய ஆன்லைன் ட்ரைனிங் வந்துருச்சு, ஆன்லைன் மீட்டிங் வந்துருச்சு. ஈவன் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல உதாரணம், இந்த பிசினஸ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் அல்லது இந்த கேரியர் டாக் இல்லாட்டி இந்த ஃபாரம் கூட MCO வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ரூம் செட்டிங் ஹோட்டல்ல இல்லாட்டி ஒரு சென்டர்ல இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆன்லைன்ல இந்த ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சம் ஆகுது. எங்க இருக்கீங்களோ அங்கேயே வந்து சேர முடியுது. அப்ப இந்த இன்சூரன்ஸ் துறை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரேடிங் வந்து இப்போ வந்து ரொம்ப எளிதாக ஆயிடுச்சு.
நீங்க வர வேணாம், வீட்லயே உட்காந்துக்கலாம், காடி வீட்டிலேயே கூட இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்தனால அது வந்து ஒரு சவாலா நம்ம பார்க்க முடியாது, வாய்ப்பா தான் பார்க்கணும். நன்றி. அதாவது இப்போ வந்து நம்ம ட்ரைனிங்லாம் வந்து நீங்க வந்து ஆன்லைன்லயே அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு, ஜூம் இந்த மாதிரி ஒரு இதுலயே வந்து நிறைய இது அதிகமா வந்துருச்சு. ஆமா ஆமா, இப்ப நிறைய பயிற்சிகள் வந்து இந்த ஜூம்லயே வந்துருச்சு. அந்த முகவர்களும் அந்த முகவர் ஆக போறவங்க இன்னும் வந்து சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஹவர் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றதுக்கு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஜேர்னிலேயே போயிடும் அந்த வந்துட்டு போற நேரத்துக்கு. அப்போ 3 மணி நேரம் அவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இன்னொன்னு என்னன்னா, இங்க நீங்க நல்லா பார்க்கணும், இது வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, வீட்லயே இருக்காங்க, சின்ன பிள்ளை வச்சிருக்காங்க, இவங்க எல்லாமே இந்த துறையை செய்யறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு தருணம். ஏன்னா அவங்க வேலைக்கு போக முடியாது, பிள்ளைய வீட்டுக்கு பாத்துக்கிறாங்க. அப்ப வீட்லயே பார்த்துட்டு இருக்கிறப்போ, அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறப்போ, இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து இப்போ வந்து ஒரு சுட்டபிளான பிசினஸ் அவங்களுக்கு ஆயிடுச்சு. அவங்க நேரம் அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. மேபி ஏதாவது ஒரு சூழ்நிலை போகணும்னா கூட ஏதோ ஒரு குறைஞ்ச காலத்துல போயிட்டு வர மாதிரி, இல்லாட்டி குறைஞ்ச வேலைகள் வந்து தான் வெளியே போய் செய்யணும். மற்ற எல்லாமே ஆன்லைன்ல இல்லாட்டி போர்ட்டல்ல செய்யறதாச்சு. அதனால வந்து இந்த ட்ரைனிங்ன்றது வந்து முக்கியம். ஆனா அந்த ட்ரைனிங் வந்து நம்ம எழுதுபடுத்தி அவங்க போய் சேர்க்கிற விதம் வந்து மாறிடுச்சு. ஓகே மிஸ்டர் பிரகாஷ். ஸோ இந்த தொழில்நுட்பம் வந்து நிறைய வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து ரொம்ப, அதாவது ஏஜென்ட்லயும் மேனேஜர்ஸையும் ரொம்ப ரொம்ப க்ளோஸா ஆக்கிடுச்சு. அதே தவிர நம்ம கிளைண்டையும் வந்து ஆன்லைன்லயே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. ஸோ இட்ஸ் மோர் ஆன், இப்போ உள்ள ட்ரெண்ட் படி எல்லாமே வந்து ஆன்லைன்ல நிறைய அதிகமா நடக்குது இப்ப. ஆமா, இந்த துறை வந்து நான் வந்து துறைக்கு வந்து ஒரு 22 வருஷம் ஆச்சு. மொத வந்தப்போ 1998 97 காலகட்டத்தில், நான் வந்த காலகட்டத்துல லேப்டாப் வச்சிருந்தாலே பெரிய விஷயம். லேப்டாப் தூக்கிக்கிட்டு கிளைண்ட் இடத்துக்கு போனாலே அன்னைக்கு வந்து அந்த சேல்ஸ் நடந்துதான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு வந்து லேப்டாப்ன்றது வந்து பின் தள்ளப்பட்டு ஐபேட் முடிஞ்சா போர்ட்டல் வந்துருச்சு, கூகுள் டிரைவ் வந்துருச்சு, அப்புறம் கிளவுட் டாட்டா பேஸ் வந்துருச்சு, ஸ்டோரேஜ் வந்துருச்சு. அதனால நம்ம ரொம்ப முன்னுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த துறையும் வந்து அதை நோக்கி நடந்துட்டு இருக்கு. ஆனா நிறைய இளைஞர்கள் கூட்டம் வந்து இந்த துறையில சேர்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. ஓகே, நல்லது மிஸ்டர் பிரகாஷ். இப்போ உள்ள சூழ்நிலைகள், அதாவது வந்து இப்போ இந்த எம்சிஓ டைம், இப்போ வந்து போஸ்ட் எம்சிஓ நடக்குது. நிறைய பிசினஸ் வந்து சில பெரிய பிசினஸ்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில அப்படி யாராவது வந்து நம்ம இன்சூரன்ஸ் ஏஜென்டா நம்ம ஜாயின் பண்றதா இருந்தா நீங்க அவங்களுக்கு என்ன ஒரு கருத்து சொல்றீங்க, என்ன அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க, என்ன அட்வைஸ் பண்றீங்க? இதுவும் வந்து ஒரு முக்கியமான காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி மிஸ்டர் பாரி. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து யாரோட வேலை என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நீங்க வந்து சொந்த தொழில் செய்யணும், இல்ல ஒருத்தர் வேலை செய்யணும். சொந்த தொழில் செய்யறப்போ அதுல வர பலன், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உங்களுக்கு நீங்க எடுக்கதான் முடியும். ஆனா நீங்க ஒருத்தர் வேலை செய்யறப்போ அந்த முடிவை வந்து உங்க எதிர்காலத்துக்கான முடிவை வந்து நீங்க எடுக்க முடியாது, அந்த முதலாளி அவங்க தான் எடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த எம்சிஓ காலகட்டத்தில் நீங்க நிறைய பேப்பர்ல பார்த்திருப்பீங்க, ஒரு பைலட் வந்து கிராப் டிரைவர் ஆனாரு, ஒரு டாக்ஸி டிரைவர் வேற வேலைக்கு போனாரு, இன்ஜினியர் வேற வேலைக்கு போறாங்க. இன்னைக்கு ஒண்ணு பார்த்தேன் பேப்பர்ல, இன்னைக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் வந்து ஸ்லாயா பாசம் போறவங்கள வேலைக்கு போயிருக்காரு. அவங்க ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அங்க வேலைக்கு போயிருக்காரு. ஏன்னா அவரோட டைம் வேஸ்ட் பண்ணாரு விரும்பல. ஆமா, இது ஒரு இன்னொன்று பாத்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு இந்திய இளைஞர் வந்து நாசிக் மாவட்டத்தில் இருந்தது. அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இளைஞர்கள் வந்து கண் திறந்துட்டாங்க பாரு, அவங்க வாய்ப்பு தேடி போய் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காப்புறுதி துறையில நிறைய வாய்ப்புகள் இருக்கு, இளைஞர்களை தான் தவற விட்டுறாதீங்க. இது வந்து ஒரு தூர நோக்கு பொருளாதாரத்துக்கான முன்னோடியா நீங்க இதை எடுத்துக்கலாம், இதை பாய்க்கலாம். அப்போ இந்த எம்சிஓ காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராப் டிரைவர்ஸ் வந்துட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன தொழில் செய்யறதுக்கு இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. முக்கியமா நம்ம இந்திய இளைஞர்கள் வந்து இப்போ வந்து நிறைய செய்யறாங்க. இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும்னு நாங்க சொல்லுவோம். இதுல வந்து சவால் இருக்கு, இல்லைன்னு சொல்லல, ஆனா வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. ஓகே, உண்மை. சரி மிஸ்டர் பிரகாஷ், இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு. அதாவது பெரும்பாலும் இப்போ இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ண போறவங்கலாம் இருந்தா பெரும்பாலும் நினைப்பாங்க, இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு, எல்லாமே இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்க, எப்படி இன்சூரன்ஸ் விற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு 2 நாட்டோட உதாரணம் நான் சொல்றேன். முதல்ல வந்து நீங்க வந்து மலேசியாவை எடுத்துக்க. மலேசியால வந்து ஒரு சராசரி
130 பேர் தான் பாலிசி வச்சிருக்காங்க. இது வந்து நான் சொல்லல, அரசாங்கத்தோட புள்ளி விவரங்கள் சொல்லுது. பேங்க் ரிப்போர்ட்ல சொல்லுது 30% கூட 130 பேர் தான் வச்சிருக்காங்க. ஒண்ணு, நீங்க மத்த வளர்ச்சி அடைஞ்ச நாடு, அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிற சிங்கப்பூரும் சரி, ஜப்பானும் சரி, ஜப்பான் வந்து ஒரு 173% பேர் பாலிசி வச்சிருக்காங்க. அப்போ இந்த சூழ்நிலை நீங்க பாத்தீங்கன்னா மலேசியால வந்து இந்த வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு, இன்னொன்னு, இது வந்து அந்த ப்ராஸ்பெக்டோட செல்ஃப் எஸ்டீம் பாதிக்கிற கேள்வியை கூட நான் பாக்குறேன். அவங்க வந்து இன்சூரன்ஸ் இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எதிர்காலத்தை வந்து அவங்க பணையம் வைக்க தயாரா இருக்காங்க. ஒரு சும்மா அந்த ஒரு ஈகோக்காக என்கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு இருந்தாலும், அந்த பாலிசி இருந்தாலும் சரி, அது வந்து முறையான பாலிசியா இருக்கா, இல்ல காலத்துக்கேற்ற அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கா, இல்ல காலத்துக்கேற்ற தேவைகள் அந்த பாலிசியில இருக்கா அப்படின்னு வந்து ரொம்ப பேர் உணர்றது இல்லை. ரொம்ப பேர் வந்து அதை கவனம் செலுத்துறது இல்லை. அப்போ இன்னைக்கு வந்து இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு வரப்போ, இல்லையா அந்த வருமானம் ஈட்டுறவருக்கு ஏதாவது உடல் நலம் சரியா இல்லாத பட்சத்துல அப்பதான் வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே தேடுறாங்க, இவருக்கு பாலிசி இருக்கான்னு. ஆனா அந்த இருக்கான்னு கேட்கறவங்களுக்கு கூட சரியான பாலிசி இருக்கான்னு தெரியாது. அதனால வந்து இந்த மலேசியால வந்து இந்திய சமுதாயத்துல காப்பீட்டு வச்சிருக்கிறவங்க, இல்லை காப்புறுதி எடுத்திருக்கவங்களோட எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு, ரொம்ப குறைவு. 30% கீழே ஒரு இந்தியர்கள் தான் வந்து 130% கீழே உள்ள இந்தியர்கள் தான் பாலிசி வச்சிருக்காங்க. இது வந்து உண்மையான விஷயம். அதனால நம்மளுக்கு 70% இந்தியர்களுக்கு வந்து காப்புறுதி இல்லை. அவங்களுக்கு நம்ம காப்புறுதி துறையில வந்து ஒண்ணு அவங்க ஏஜென்ட் ஆகலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வந்து பாலிசி சேல்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த மார்க்கெட் இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, இன்னும் நிறைய பேருக்கு காப்பது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 சுச்சுவேஷன்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த அந்த பர்டிகுலர் ஒரு ஃபாதர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனு, அவருக்கே வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னவர் போய் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போனோம். ரிவ்யூ பண்ணதுல அப்புறம் தான் அவருக்கே தெரியுது, அவருக்கு வந்து அந்த லைஃப் கவரேஜ் என்ற அந்த காப்புறுதி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு 50,000 தான் இருந்துச்சு. அதுவும் வந்து அவருக்கு வந்து அதிக ஹை ரிஸ்க். பிகாஸ் 3 பிள்ளைகள், ஒரு மனைவி, ஃபுல் பிஸ்னஸ் அவர் தான் பார்த்துக்கிறாரு. ஸோ இன்கேஸ் அவருக்கு ஏதாவது ஒரு நடந்துருந்துச்சுன்னா அவருக்கு அந்த 50,000 தான் ஃபேமிலிக்கு போயிருக்கும். ஆனால் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து திருப்பி கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வந்து அவரோட இது ரிவ்யூ பண்ணும்போது நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இது குறவா இருக்கு, ஸோ நீங்க கூட கொஞ்சம் எடுத்தாகணும், உங்களோட அதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம், 10 வருஷம் இன்கம் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு காப்புறுதியில போட்டுருக்கணும் அப்படின்னு. அப்பதான் வந்து ரியலைசேஷன் சொல்றாரு. அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இந்த காப்புறுதியில வந்து நம்ம வந்து we are not selling the insurance, actually we are selling the awareness of insurance. We are selling what insurance can do for them. நம்ம வந்து பாக்குறவங்கலாம் ஆஃப் கோர்ஸ் நம்ம இன்சூரன்ஸ் விற்பது இல்ல, நம்ம அவேர்னஸ் தானே கிரியேட் பண்றோம். சரிதானே மிஸ்டர்? ஆமா, ரொம்ப உண்மையான பதில் பரி. நீங்க இங்க பாருங்க, ஒரு சில துறைகள் வந்து அதோட தேவைகள் வந்து குறைஞ்சதே கிடையாது. மருத்துவ துறையில தேவை குறைஞ்சதே கிடையாது, விவசாய துறையில தேவை குறைஞ்சதே கிடையாது, அதே மாதிரி காப்புறுதி துறையிலும் அதோட தேவை குறைஞ்சதே கிடையாது. அப்போ தேவை எப்பொழுதும் இருக்கிற ஒரு துறைனா இந்த காப்புறுதி துறை. மற்ற துறைகள் இருக்கு, ஆனா காப்புறுதி துறை நான் சார்ந்த ஒரு துறைனால நான் அதை சொல்றேன். இன்னொன்னு, என்னைக்கு வந்து இந்த உலகத்துல பிறப்புன்னு ஒண்ணு இருக்குதோ அது வரைக்கும் காப்புறுதி துறையோட தேவைகள் இருந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. அடுத்தது, நீங்க சொன்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த கேட்கறவங்களும் தெரியும். நீங்க வந்து பாலிசி இருக்கா இல்லையா, இல்லாட்டி இந்த சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி மார்க்கெட் இருக்கா கேட்கிறப்போ ஒரு கேள்வி, எல்லாருக்குமே வந்து ஒரு ரூல் ஆஃப் தம்னு இருக்கும். ரூல் ஆஃப் தம்னா, ஒருத்தர் பாலிசி எடுத்திருக்காருன்னா அவருக்கு சம்யூஷன் வந்து அவரோட வருமானம், வருஷ வருமானத்தோட ஆண்டு வருமானத்துல இருந்து 10 மடங்கு வந்து கூட இருக்கணும் சம்யூஷன் இன்சூரன்ஸ்ல. இத நம்ம போய் திரும்பி சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஒரு புதிய நிறைய பாலிசி ஹோல்டர் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால இந்த புதுசா நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ண போறவங்க வந்து தயங்கவே வேணாம், இதுக்கு வந்து மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ நம்ம வந்து துணிஞ்சு இந்த துறையில இறங்கணும். உண்மைதான் சொல்றல. நம்ம இந்த ஜூம் மீட்டிங் ஃபோரம்ல வந்திருக்கிற எல்லாம் அவங்ககிட்டயே நம்ம இந்த கேள்வியை கேட்கலாம். உங்கள எத்தனை பேருக்கு வந்து உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் வந்து உங்களுடைய annual salary 10 times of annual salary வந்து உங்களுடைய சமூகத்துல இருக்கு?
அதாவது ஒருத்தர் 2000 வெள்ளி சம்பாதிக்கிறா ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு ஆபீஸ்ல செய்யற கிளாக்கு அவருக்கு வந்து சப்போஸ் வந்து 240,000 2,40,000 வெள்ளி வந்து சம்மிஷனா இருக்கணும். அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வேலை செக்யூர். ஆனா பெரும்பாலும் அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மகிட்டயே அந்த மாதிரி வந்து ஒரு லைஃப் கவரேஜ் அஃப்கோர்ஸ் வி எஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நம்ம வந்து நம்ம இன்சூரன்ஸ் நம்ம கரெக்டா செய்யலாம். ஆனா பெரும்பாலான மக்கள் அது ஒரு அவேர்னஸ் இல்லையே. ஸோ இந்த மார்க்கெட் வந்து இன்னும் நிறைய ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. நிறைய பேர் நம்ம இன்சூரன்ஸ் வைக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை, சேவிங் பிளான்ஸ் இருக்கு, எஜுகேஷன் பிளான்ஸ் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் இருக்கு. வெறும் லைஃப் மெடிக்கல் கார்டு மட்டும் இன்சூரன்ஸ் இல்லை. சில பேர் வந்து ஃபுல் டைம் பெரிய பிசினஸ் மேனா இருப்பாங்க. மேபி அவங்க கூட 2 பேர் வந்திருக்காங்க பார்த்துருக்கேன். அவங்க வந்து லைக் மெடிக்கல் கார்டு தான் விற்கணும்ன்றது இல்லையே. வேற என்ன மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸ் மேபி செய்யலாம். ஏன்னா சாரி மிஸ்டர் பிரகாஷ், பெரும்பாலான ஆளோட கண்ணோட்டம் என்னன்னா இன்சூரன்ஸ்னாலே ஐயோ மெடிக்கல் கார்டு வைக்கணுமா, மெடிக்கல் கார்டு என்ன மெடிக்கல் கார்டு இருக்கா, இதுதான் கண்ணோட்டம். ஸோ இதுக்காக தான் இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இன்சூரன்ஸ்னாலே மெடிக்கல் கார்டுன்றது இந்த இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு பகுதி தான். அப்போ ஏன் இந்த கேள்வி நாங்கள் திரும்பி சொல்றோம் அப்படின்னா, இங்க பார்க்க வந்திருக்கிறவங்க வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் கவரேஜ் தான் இந்த இன்சூரன்ஸ் பிசினஸோட உன்னத தேவை. முதல் முக்கியமான தேவை இன்சூரன்ஸ். அப்போ அது வந்து பெரும்பாலான சூழ்நிலையில இல்லை. அடுத்தது நிறைய பார்ட்னர்ஷிப் இன்சூரன்ஸ், கீமேன், இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு. அதனால நீங்க வருத்தப்படணும். இன்னொன்னு, அந்த காலத்துல வந்து இருந்திருக்கலாம் அப்பனா இன்சூரன்ஸ் தொழில வந்து ஒரு வேற எந்த தொழிலுமே செய்ய முடியல அப்படின்னு போய் இன்சூரன்ஸ் தொழில சேர்ந்தது காலம் மாறி இப்ப நிறைய பேர் அது வந்து ஒரு கனவா ஏத்து, இது நான் பெருசானா நான் இன்சூரன்ஸ் பிசினஸ் தான் செய்யணும்ன்ற ஒரு கனவா தான் ஏத்து அதுக்கு முறையான படிப்பை படிச்சு அந்த மாதிரி ஆவறவங்களோட எண்ணிக்கை இப்ப அதிகரிச்சுட்டு தான் வருது. அதனால வந்து இளைஞர்கள் வந்து இப்ப வந்து இன்சூரன்ஸ் தொழில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட் சாய்ஸா வச்சிருக்காங்க. ஏன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் துறையில வந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச நேரத்துல செய்ய முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட சொந்த ஐடியாவை நீங்க இந்த பிசினஸ்ல நீங்க போட்டு அந்த பிசினஸ் பெருசாக்க முடியும். அதே நான் வந்து ஒரு மெக்சிஸ்ல போனேன்னா, மெக்சிஸ்ல வந்து அவங்க ஒரு எஸ்ஓபி வச்சிருப்பான், இல்ல டிஜி ஒரு எஸ்ஓபி வச்சிருப்பான். அந்த எஸ்ஓபி விட்டு நான் வெளியே வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, என்னோட குடும்பத்துக்கு கூட நான் நேரம் செலவு பண்ண முடியும். ஆனா பெரும்பாலும் சூழ்நிலையில வந்து இந்த நேரம் செலவு பண்றது வந்து குடும்பம் வீட்டுல இருக்கிறது, அந்த குடும்பத்தோட அந்த அங்கத்தினர்களோட நம்ம வெளியே போறது, ஒரு ஜாகிங் போறதோ, பேட்மிண்டன் விளையாடுறதோ, இல்ல உணவு ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது, இதுக்கான வாய்ப்புகளை இந்த துறை கொடுக்குது. அடுத்தது, நீங்க உல்லாசமா நீங்க போக முடியும். பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நிறைய டிராவல் பண்ணுவாங்க, நிறைய செமினார் போவாங்க, நிறைய ஹாலிடே போவாங்க, நிறைய அவார்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அதே நான் இந்த இவன்டும் என்கிட்ட காசு இருந்தாலும் கூட வேற தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப பட் எனக்கு நேரம் இல்லை வேற இந்த மாதிரி டிராவல்லாம் பண்றது. அப்ப இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்டோட லைஃப் ஸ்டைல் நீங்க பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைலே டிராவலர்ஸ் தான். உண்மை. இந்த டிராவலர்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து இன்சூரன்ஸ் துறையில மட்டும்தான் நிறைய டிராவல் பண்ணுவாங்க. வெளியூர் போவாங்க, ஹாலிடே போவாங்க, அங்க பார்ப்பாங்க, இங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த துறையை நீங்க எடுத்து ஒரு யூனிக்கான துறை. அதாவது இது வந்து ஒரு பிசினஸ் டிராவல், இது வந்து ஆமா ஃபன்னான ஒரு டிராவல். நீங்க இன்சூரன்ஸ் பிசினஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான பிசினஸா நீங்க பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு பிசினஸ். உங்க பிடிச்சவங்க கூட நீங்க போய் சாப்பிடலாம், உங்க பிடிச்சவங்க கூட போயிட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம். சில துறையில வந்து நீங்க உங்களுக்கு வழியே இல்லை, நீங்க அவங்கள தான் பார்க்கணும், அவங்கள்ட்ட தான் பேசணும். பட் இந்த துறையில வந்து இவருக்கு பிடிச்சா நீங்க பிசினஸ் செய்யுங்க, பிடிக்காட்டி வேற ஆளை தேர்ந்தெடுத்து நீங்க போயிட்டு இருக்கலாம். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அதாவது நீங்க பேசுறது என்ன தெரியுதுன்னா, இன்சூரன்ஸ் துறையில வந்து நம்மளுக்கு வந்து இன்கமும் இருக்கு, அந்த டைம்ல வந்து சரியான டைம் ஃபிளெக்சிபிலிட்டியும் இருக்கு, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம கரெக்டான டைம், இது அனைத்தும் இருக்கிறதுனால இந்த துறை வந்து ஒரு நல்ல துறை இப்போதைக்கு. அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ உள்ள யூத்துக்கு வந்து இது ஒரு சரியான துறையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஆமா, இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறை வந்து நேற்று இன்று நாளை வாழ வேண்டிய ஒரு துறை. இன்னைக்கு ஒண்டி இல்லாட்டி இப்ப ஒண்டி இந்த துறை வந்து ஒரு ஃபேமஸான துறை இல்லாட்டி நிறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க துறை கிடையாது. ஆதி காலத்துல இருந்து நம்ம சமுதாயம் தோட்டப்புறத்துல இருக்கிறப்ப கூட நிறைய முகவர்கள் இருந்தாங்க. அந்த முகவர்கள் செஞ்ச முடிவுனால நிறைய குடும்பத்துல டாக்டர் வந்திருந்தாங்க, பட்டதாரிகள் உருவாக்கி இருந்தாங்க. நிறைய குடும்பத்துல வந்து அந்த குடும்ப தலைவர் இறக்குறப்ப வந்து அந்த குடும்பம் வந்து வீதிக்கு வராம அந்த குடும்பத்தோட வாழ்க்கை தரம் வந்து ஒரே சீரா போனதுக்கு நிறைய முகவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இது வந்து முன்னாள் இருந்தாங்க.
இப்போ வரவங்களும் அதே மாதிரி தான் செஞ்சுட்டு வராங்க. அப்போ இந்த வந்து நம்ம கூட சேர்றவங்களோட எண்ணமும் நோக்கமும் வந்து இதை நோக்கி இருக்கு. நீங்க எங்க கூட வந்து சேர்ந்து இந்த துறையில ஈடுபடுறப்போ இது வந்து ஒரு ஒரு சர்வீஸ் டு த மேன்கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவந்தோ வருமானம் வந்தாலும் கூட நீங்க வந்து ரெண்டு மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு இறப்பு வீட்டுல பார்க்கலாம். வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் இறந்துட்டாருன்னா எல்லாம் என்ன பேசுவாங்க, அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஏது செஞ்சிருக்காரு, போயிட்டாரா வந்தாரு அப்படின்னு. அடுத்த பேச்சுனா பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, என்ன செய்ய போறாங்க, குடும்பம் எப்படி இருக்க போகுது, இந்த கேள்வி வரும். அப்ப அந்த மூணாவது கேள்வி என்ன கேட்போம், இன்சூரன்ஸ் வச்சிருக்காரா இல்லையா தெரியலையே அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுல யாராவது ஒரு சொல்ல வச்சிருந்தாரு அப்படிதான் ஏஜென்ட் அப்படின்னு சொன்ன கையோடய அங்க உள்ளவங்க எல்லாமே அந்த ஏஜென்ட் தான் படையெடுப்பாங்க. என்ன பாலிசி வச்சிருக்காரு, காசு கட்டினாரா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. அப்போ அந்த ஏஜென்ட் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பாலிசியை வித்தோனே அந்த குடும்பம் வந்து அதே நிலையில இருக்கு. அந்த பிள்ளைங்க இன்னும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுல இன்னும் சாப்பாடு இருந்துட்டு இருக்கு. இதுக்காக தான் இந்த துறைக்கு நாங்க உங்களை வர சொல்றோம். நீங்களும் இந்த துறையில வந்து சேர்ந்து உங்களோட பொருளாதாரத்தையும் நீங்க வளர்த்துக்குங்க, இந்த சமுதாயத்தையும் வளர்த்து கொண்டு வாங்க. அதாவது இது வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பிளஸ் இதுல இன்கம் கிடைக்குது. சோஷியல் சர்வீஸ் பிளஸ் இன்கம். சோஷியல் சர்வீஸ் செய்யறோம், இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி நம்ம செய்யறோம். இதனால வந்து நமக்கு இன்கமும் இதுல நல்ல ஒரு இன்கமும் கிடைக்குது அப்படின்னு நம்ம இந்த துறையை பார்க்கலாம். ஆமா, நீங்க பார்க்கலாம். ஆனா நம்ம வந்து இப்ப சோஷியல் சர்வீஸ்னாலே ஆளுங்க என்ன நினைப்பாங்க, சேவை தொண்டு காசு இல்ல அப்படின்னால. நீங்க பிசினஸ் செய்யுங்க, அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. பட் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த நல்ல விஷயம் வந்து இந்த நல்ல காரியம் வந்து வேல்யூ ஆடட் சர்வீஸ். இப்போ நீங்க ஒரு மருத்துவரை பாத்தீங்கன்னா அவரோட தொழில் மருத்துவம், ஆனா அவருக்கு லாபம் கிடைக்குது. ஆனா அதை மீறி பல உயிர்களை காப்பாத்துறாரு, ஒரு உன்னதமான தொழில். அதே மாதிரி ஒரு டீச்சர் வந்து பள்ளிக்கூடத்துல மாணவர் பாடம் சொல்லி கொடுத்தா சம்பளம் வருதுதான், ஆனா அந்த சேவையா செய்யறாங்க. அதே மாதிரிதான் நம்மளும் இந்த துறைக்கு நாங்க ஏன் வர சொல்றோம் அப்படின்னா, இந்த துறையில நீங்க சேவை செய்ய முடியும். உங்களோட மைண்ட் செட் என்ன, சிலர் சொல்லுவாங்க எனக்கு பிசினஸ் பிடிக்கல, என் வாழ்க்கையில வந்து பணம் ரொம்ப முக்கியம் இல்லை. சரி, நீங்களும் வரலாம், நீங்களும் இந்த துறையில வந்து மக்களுக்கு சேவை செய்யலாம், அதுக்கு உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். சிலர் சொல்ல எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா அவங்களும் வரலாம். அவங்க வந்தாலும் நீங்க பிசினஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். யாராவது இருந்தாலும் இந்த துறைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு, யார் வேணாலும் வரலாம். ஓகே மிஸ்டர் பிரகாஷ், கிரேடிஸ்ல நிறைய டீம்ஸ் இருக்கு, ஏன் வந்து உங்க டீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா பாரு, இதுக்கு முன்னுக்கு வந்து நான் வந்து ஒரு விஷயத்த விலைக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, நீங்க இந்த துறைக்கு வந்தோடனே என்ன நடக்கும், எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, this is not my this is my pay, this is my passion அப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னுக்கு நீங்க ஒண்ணு முடிவு செய்யணும். இந்த துறை என்ன செய்யும் அப்படின்னா, pay as you work. நீங்க எவ்வளவு உழைப்பு போடுறீங்க அதுக்கேற்ற ஊதியம் இந்த துறை கொடுக்கும். இப்ப மாத சம்பளம்னா இத்தனை நாள் வேலை செஞ்சீங்கன்னா இவ்வளவு கொடுக்கும். இப்ப நீங்க என்னோட டீம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் எங்க கூட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு SOP இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா ஒருத்தர் வந்து முத நாள் பரீட்சையில இருந்து அவர் ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டிட்டு போறதுக்கான எங்களுக்கு வழிமுறைகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நிறைய பேர் எங்க கூட ஜாயின் பண்ணி நிறைய ஒன்னும் 99% இல்லாட்டி ஒரு 95% மேல, நான் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும், 95% மேல உள்ளவங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, 95% மேல ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜெயிச்சவங்க கூட சேர்ந்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கூட இருக்கு. அடுத்தது, ஏன் எங்க கூட நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு நிறைய இளைஞர்கள் கூட்டம். எங்களோட ஏஜென்சியில நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜி ஈகலும் சரி, எக்ஸ்பேண்டிங் ட்ரீம் சரி, நம்மள வந்து 30 இயர்ஸ் கீழே உள்ள ஏஜென்ட் ரொம்ப பேர் இருக்காங்க. அடுத்தது நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. நிறைய கிராஜுவேட்ஸ் இருக்கிறப்ப வேற ஃபீல்ட்ல இருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. அப்ப இந்த வேற ஃபீல்ட்ல இருந்து வந்து சேர்ந்தவங்கனால நீங்க அவங்க கூட சேர்றப்போ யூ ஏபிள் டு ஷேர் their idea and your idea, not only in insurance business, ஒரு வெளியே உள்ள பெரிய உலகமே நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்மளோட பிரதான நோக்கம் வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ் ஒண்டி இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கு, நீங்க வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து தருணங்களையும் வாய்ப்புகளையும் நாங்க வந்து கொடுக்குறோம். நீங்க வந்து நீங்க இந்த படத்துல கூட நான் பார்க்கலாம், ஃபுட் சால் விளாண்டுருக்கோம், அவுட்டிங் போயிருக்கோம், இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தான் வச்சிருக்கோமே தவிர இந்த மாதிரி வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து நாங்க கொடுக்குறோம். அப்புறம் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து முறையான பயிற்சி இருக்கு. ஒருத்தர் வந்து பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து
அந்த பரீட்சைக்கு தயார்படுத்துறதுக்கான பட்டறைகள் இல்லாட்டி பயிற்சிகளும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சனிக்கிழமை வந்து நம்ம பயிற்சி நடத்துறோம், சில பயிற்சிகள் ஆன்லைன்லயும் நடத்துறோம். அதனால வந்து நம்ம வந்து பயப்பட வேணாம், நீங்க தயங்க வேணாம் எங்க கூட வந்து ஜாயின் பண்றதுக்கு. ஏன்னா ஒருத்தர் கூட ஜாயின் பண்ணா சேர்ந்தா நீங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறையும். இதை வந்து நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, மிக்க நன்றி. சரி மகா, இப்ப ஆடியன்ஸ் பார்த்து இருக்கிற நண்பர்களுக்கு வந்து நீங்க வந்து இவங்க வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க என்னென்ன செய்யணும்? இப்போ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். முத நீங்க முடிவு செய்யுங்க, பிசினஸ் செய்ய போறீங்களா இல்லையா அப்படின்னு. பதில் வந்து எப்பொழுதுமே எல்லா கேள்விக்கும் ஒண்ணுதான், ஆமா இல்ல, எஸ் நோ தான். அந்த நோ மேபி லேட்டர் என்றது வந்து பதிலே கிடையாது. பரீட்சையில நீங்க எழுதுறீங்க ஆன்சர் எஸ் ஒரு நோன்னு, அங்க வந்து நீங்க அந்த மாணவர் போடுறாரு மேபி லேட்டர்னு, பார்த்து மார்க்கே போட மாட்டாங்க. அப்போ இப்ப நீங்க முடிவு எடுங்க, இந்த துறையில ஜெயிக்க போறீங்களா இல்ல இந்த துறையை வேணாம் அப்படின்னு. இந்த துறையில நேர்மையா ஒழுக்கமா முயற்சி போட்டு வந்து சேர்ந்தவங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. அது வந்து உண்மை. இது வந்து நடந்தது, இதுக்கு முழுக்க நடந்துச்சு, இனிமேல் நடக்கும். யார் வந்து அரை மனசா வராங்க அப்படின்னு வந்தா வர வேணாம். ஏன்னா நீங்க அரை மனசா வந்தாலும் நீங்க தோத்துருவீங்க. முழு நம்பிக்கை அவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்க வந்து முருகன் இருக்காரு, அப்புறம் வந்து கவி இருக்காங்க, சசி இருக்காங்க. சசின்றவர் வந்து ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட், ஆஸ்திரேலியன் அக்கௌண்டன்ட், ஆஸ்திரேலியன் கிராஜுவேட், சிபிஏ செஞ்சிருக்காங்க, வெரி வெல் எஸ்டாப்ளிஷ், ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. முருகன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, முருகன் கைலாசம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து பரமேஸ்வரன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சத்யான்றவர் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே 40 வயசுக்கு குறைவானவங்க தான். அப்போ ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூட நீங்க சேர்றது வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி பிரகாஷ். இப்ப வந்து வந்திருக்கிறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு ஏதாவது அவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆக்ஷன் இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வரணும்னு நினைப்பாங்க, ஆனா இவங்க டைம் எடுத்து நம்மளுக்காக வந்து நம்மளோட இதை கேட்கறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நம்மளோட ஏஜென்சில என்ன செஞ்சிருக்கோம்னா, இந்த GE சரி, BGSM சரி, எக்ஸ்பேண்ட் ட்ரீம் சரி, 3 பேர் வந்து அந்த பரீட்சைக்கான ஃபார்ம், சர்டிபிகேட், ஐசி எல்லாம் அனுப்புறவங்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸாம் ஃபீஸ் வந்து அந்த இன்ட்ரோடியூசர் பே பண்ணிப்பாங்க. ஓகே, 3 பேர். ரெண்டாவது, மற்றவங்க யாரெல்லாம் இந்த வர திங்கக்கிழமைக்குள்ள ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பரீட்சைக்கு போயிட்டு அந்த பரீட்சையில பாஸ் பண்ணிட்டு வந்தோடனே அந்த ஸ்லீப் இருக்குல்ல, அந்த ஸ்லீப் வந்து உங்களோட இன்ட்ரோடியூசர் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான அந்த பரீட்சை காசை வந்து உங்களுக்கு ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்க கேட்டீங்க திரும்ப ஒரு கேள்வி, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்கே காசு இல்லை அப்படின்னா, இப்போ வந்து கான்சிடர் 0 இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட உழைப்பும் நீங்க படிக்கிறதுக்கான நேரத்தோட தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம் கூட நம்ம இப்போ எடுத்துக்கணும். அதாவது இந்த மண்டேக்குள்ள வந்து யார் யார் வந்து இப்ப பார்த்ததுக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டோம். இதுல உள்ளவங்க யார் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீஸை வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம். ஆமா. ரெண்டாவது ரொம்ப நல்லது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, நம்ம இவங்களுக்கு தனியா வந்து 2 பட்டறை வச்சிருக்கோம், பயிற்சி பட்டறை. இந்த பரீட்சைக்கு ஏற்பாட்டுக்காக அதுக்கான சாம்பிள், பாசிட்டிவ் கொஸ்டின், அப்புறம் ஷார்ட் நோட்ஸ் இதெல்லாமே வச்சு அவங்களுக்கு வந்து பிரத்யேக பயிற்சியும் கொடுக்க தயாரா இருக்கும். ஆனால் வந்து இப்போ நீங்க தாமதிக்காம இந்த பரீட்சையை எடுத்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான முயற்சியில நீங்க ஈடுபடலாம். ஓகே, மிக்க நன்றி மிஸ்டர் பிரகாஷ். ஓகே நண்பர்களே, பார்த்துருக்க அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. யார் ஜாயின் பண்ணணும், இன்சூரன்ஸ் ஜாயின் பண்ணணும், அவங்களுடைய லீடர்கிட்ட பேசுங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீம்ல ஜாயின் பண்ணாலும் இது வந்து ஒரு வெற்றியாளர்களுடைய டீம். ஸோ இந்த வெற்றியாளர் டீம் ஜாயின் பண்ணீங்கன்னா அப்கோர்ஸ் எல்லாம் ஒரு நல்ல வெற்றியே உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புறேன். ஸோ இதை தவிர்த்து மிஸ்டர் பிரகாஷ், உங்களுடைய டைமுக்கு மிக்க நன்றி. ஓகே, நண்பர்களுக்கு சில கேள்விகள் இருந்தா, உங்க டீம் இந்த பார்த்துருக்கோம், ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க தயவு செய்து அந்த கேள்விகள் எங்களுக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்பலாம், இல்ல இப்ப எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடணும். நீங்க கேள்விகள் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். we give 30 seconds. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண விரும்பல, ஏன்னா எல்லாத்துக்கும் அலுவல் இருக்கும்.
ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் கொடுக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து நம்ம சேட்ல அனுப்புங்க. இல்லை யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். இதுலேயே நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்விகள் ஆரம்பிக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, இந்த இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு முடிவு அடைங்க. ஒரு கேள்வி வந்திருக்கு. ஓகே, என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். மினிமம் குவாலிஃபிகேஷன் as இன்சூரன்ஸ் ஏஜென்ட். ஓகே, இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன்றது வந்து எப்படின்னா, நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பிஎம்ல 5 பாடத்துல கிரெடிட் இருக்கும். இதுதான் மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் வந்து பெரிய விஷயம் கிடையாது. எஸ்பிஎம்ல வந்து 5 கிரெடிட் இருந்தா நீங்க வந்து பரீட்சைக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் முறையான பயிற்சி வந்து நமக்கு வழங்குவோம். நீங்களும் உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளும் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிலயும் இருக்கு, நம்மளி ஃபான்ற இடத்துலயும் இருக்கு, லியாம்லயும் இருக்கு, MIA-லயும் இருக்கு, நேஷன் இன்சூரன்ஸ் இன்ஸ்டிடியூட்லயும் இருக்கு. அதனால உங்களை வளர்த்துக்கிறதுக்கான அனைத்து தயார் நிலையிலும் நம்ம இருக்கிறோம். சார், அடுத்த ஒரு கேள்வி. I don't have network, but how can I find a prospect? அதாவது அவங்களுக்கு நெட்வொர்க் ஒன்றும் இல்லை. ஸோ அவங்க வந்து எப்படி நான் வந்து இன்சூரன்ஸ் துறையில் வர்றது எனக்கு கான்டாக்ட் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, நெட்வொர்க் இல்லை அப்படின்றது வந்து ஒரு பெரிய குறையே கிடையாது. அதை நம்ம உருவாக்கிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம பாக்குறவங்க எல்லாமே ஒரு வீதியில நடந்து போறோம், ஒரு காம்ப்ளெக்ஸ்ல நடந்து போறோம், ஒரு காலேஜ் போறோம், நம்ம பாக்குறவங்க எல்லாமே நம்மளோட ப்ராஸ்பெக்ட். அப்புறம் இந்த உலகத்துல வந்து தனியா யாருமே பிறந்தது இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் இருக்கேன், என் மனைவி இருப்பாங்க, அப்போ என்னோட பெற்றோர் இருக்கும், பெற்றோர் கூட பிறந்தவங்க சித்தப்பா சின்னமா இருப்பாங்க. அப்போ நம்மளோட ஃபேமிலி சர்க்கிள் நீங்க பாத்தீங்கன்னா இருக்க ஒரு 50-60 பேர் நம்ம தேடி எடுக்கலாம். அதாவது நம்ம ஒரு ஃபேமிலி ட்ரீயை வரைஞ்சாலே ஆமா, நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு எல்லாத்தையும் பேசலாம். அந்த ஃபேமிலி ட்ரீயை வரைஞ்சாலே நீங்க பாக்கலாம், இவரோட சொந்தக்காரர், இவரோட சொந்தக்காரர், இவரோட சொந்த. இந்த உலகத்துல யாருமே தனி மனிதன் கிடையாது. அப்போ அந்த ஃபேமிலி ட்ரீ நீங்க வரைஞ்சிட்டே போனீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி. அது முடிவே கிடையாது. அப்போ முடிவு கிடைக்காது. விரிய உங்களுக்கு நிறைய நட்பு கிடைக்குது. இன்னொன்னு, இப்போ ஒரு மாணவர் இருக்காரு, அவர் 1ஆப்ல இருந்து இந்த யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கும் ஒரு நண்பர் கூட இருக்காரா? ஆமா. அப்போ இத வந்து மேபி அவர்கிட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் வந்து மிஸ்டர் திவ்யன் கேட்டிருக்காரு. என்ன சொல்ல வரணும் மிஸ்டர் திவ்யன், மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு முறையான ஒரு அணுகுமுறை இல்லாட்டி ஒரு முறையான பயிற்சி இல்லாதனால இது வந்து உங்களுக்கு ஒரு சவாலா தெரியுது. இதை வந்து நம்ம இலகுவா இதை வந்து நம்ம எதிர்கொள்ளலாம். அடுத்ததியா, Hi sir, I have a difficulty to answer call during my working hours, even the time that I can't reply WhatsApp. Will this be an issue once I join? இது வந்து நீங்க கேட்கலாம். இப்போ வந்து நீங்க பாலிசி எடுக்கிறவர் வந்து நீங்க பாக்குறீங்க, பாலிசி எடுக்கிறீங்க, அவர் போன் அடிக்கிறாருன்னா நம்ம வெள்ளனே சொல்லிடுவோமே. நம்ம வந்து இந்த பாலிசி நீங்க ஏஜென்ட் ஆனோடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அது உங்களோட முகவரோட சொல்லுங்க, நான் வந்து ஒரு 2 வருஷம் பார்ட் டைமா செய்யறேன், என்னை வந்து இந்த நேரத்துல கால் பண்ணுங்க. இல்லாத பட்சத்துல நான் எனக்கு இமீடியட்டா எப்ப கால் பண்ண முடியுமோ அந்த நேரத்துல நான் உங்களுக்கு கால் பண்றேன். இது 1வது சொல்யூஷன். 2வது சொல்யூஷன், நீங்க நம்பரை கொடுக்கறப்பே நான் இப்படி என்ன செய்வேன்னா, நான் புது ஏஜென்ட் வந்தோடனே நான் நம்பர் கொடுக்கறப்பே அந்த பாலிசி புக்லயும் என்னோட ஏஜென்ட் என்ன சொல்லுவேன், என் நம்பரையும் சேர்த்து கொடுங்க. ஏதாவது ஒரு அவசரம்ன்ற வரப்போ அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்துல என்ன தொடர்பு கொள்வாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வேலை நிமித்தமா வந்து இல்ல, நம்ம பெரும்பாலும் வந்து ஏதாவது வெளியூர் போயிருவோம், இல்லாட்டி ஒரு கல்யாணத்துல இருப்போம், இல்லாட்டி ஒரு உடம்பு சேரப்போம். அப்போ பேக்கப் சப்போர்ட் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இன்னொரு நம்பர் இருக்கும். அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து இன்னொரு நம்பர் இல்லை, உங்க கிளைண்ட் இன்னொரு நம்பர் கூப்பிடுறதுக்கான வழியும் இருக்கு. 3வது, கிரேடிஸ்ல ஒரு ஹெல்ப் லைனும் இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகளை உதவி செய்யறதுக்கு. அதனால நம்ம இதை பாய்க்க முடியும். சோ இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அதனால வந்து இந்த பார்ட் டைமா ஜாயின் பண்றவங்க வந்து பயப்பட வேணாம். அடுத்தது, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கேள்விக்கு வந்து இன்னும் பதிலே சொல்லு, 522னா என்ன அப்படின்னு. இந்த 522னா என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கேள்வி வந்து இதுக்காக தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. 522னா என்ன அப்படின்னு. இந்த 522 அப்படின்னா, நம்ம கிட்ட நீங்க ஜாயின் பண்ணி 90 நாள்ல முதல் 30 நாள் வந்து உங்களுக்கு 5 பாலிசியோட சேல் செய்ய நாங்க உதவி செய்வோம். எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம முறையா செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு, நீங்க அந்த 5 பாலிசியோட 30 நாள்ல சேல்ஸ் பண்ணோம். அடுத்த மாசம் அடுத்த 30 நாள் 2 கேஸ், அதுக்கு அடுத்த 30 நாள் 2 கேஸ். அப்போ 522, அப்போ 9 கேஸ் நீங்க வித்தோனே 91வது நாள் உங்களோட வருமானம், குறைஞ்சபட்ச வருமானம் 520 வெள்ளி.
அப்போ நம்ம ஒரு பாலிசி வந்து மந்த்லி வந்து ஒரு 200 வெள்ளின்னு கணக்கு பண்ணி நீங்க பாலிசி வித்தாலும் இந்த 500 வெள்ளின்றது 520 வெள்ளின்றது வந்து உங்களோட ரெண்டாவது வருமானம், செகண்ட் இன்கம், மினிமம் இன்கம் ஃபார் நெக்ஸ்ட் 24 மந்த்ஸ். மினிமம் 24 மந்த்ஸ்க்கு இதே பாலிசில இருந்து உங்களுக்கு 520 ரிங்கிட் மினிமம் வரும். அதே 300 வெள்ளி பாலிசி வித்தீங்கன்னா 640 ரிங்கிட் கிட்ட வரும். அப்போ இது ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2000 வெள்ளி ஏர்ன் பண்ண எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எவ்ரி கேஸ் யூ சேல் யூ கெட் 50 ரிங்கிட் இன்கிரிமெண்ட். அப்பனா 520 வெள்ளியில இருந்து நீங்க இன்னொரு கேஸ் வித்தோனே 570 வெள்ளி ஆச்சு. இன்னொரு 50 வெள்ளி இன்னொரு பாலிசி வித்தானே 620 வெள்ளி. So in the subsequent every case you do you get 50 ringgit increment. எந்த பிசினஸ்லயுமே வருஷம் தான் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க தவிர நம்மளோட பிசினஸ்ல every case you do you get 50 ringgit increment. அதாவது மினிமம் இன்கிரிமெண்ட் நான் சொல்றேன். அதனால நீங்க பயப்படவே வேணாம், you can join. Okay, அடுத்தது can one client have more than one agent? Okay, good. இது நல்ல கேள்வி. அப்போ கிரேடிஸ்ல வந்து one client one agent அப்படின்றது கிடையாது. கிரேடிஸ்ல எப்படி இருக்கும்னா ஈவன் ரிலேஷன்ஸ்ல இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில you are the agent for the particular policy. நீங்க ஒரு பாலிசி வித்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்பெக்ட் கிட்ட மிஸ்டர் பாரி, அந்த பாலிசிக்கு மட்டும் தான் நீங்க சர்வீசிங் ஏஜென்ட். அதே மிஸ்டர் ஏ மிஸ்டர் பாரி நீங்களே உதாரணம் வச்சீங்க, நீங்க வந்து 2 பாலிசி வாங்கிருக்கீங்க பாரி. ஒன்னு வந்து உங்க அக்கள்கிட்ட வாங்கிருக்கீங்க, இல்ல உங்க அண்ணன் கிட்ட வாங்கிருக்கீங்க. இன்னொரு பாலிசி நீங்க என்கிட்ட வாங்கினா அது எந்த வகையும் தவறும் கிடையாது, பை லாவும் அது நாட் ஆஃபென்ஸ். நீங்க அப்போ உங்களோட வேலை என்ன, நீங்க ரெண்டாவது வித்தீங்களா அந்த பாலிசி, இந்த பாலிசி வந்து நீங்க சர்வீஸ் பண்ணிக்க வேண்டியதான். அந்த கிளைண்ட் இந்த பாலிசி ரிலேட்டட் என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அப்ப அந்த கிளைண்ட் வந்து இந்த பாலிசி கொஞ்சம் பாருங்க அப்படின்னு கேட்டாருன்னா அப்படியே பண்ணலாமா? ஹெல்ப் பண்ணலாம் கண்டிப்பா. சந்தா மட்டும் அனுமதி கடிதம் வாங்கிக்கணும். நம்ம சும்மா வந்து போய் செக் பண்ணலாம் முடியாது. அப்புறம் ரெண்டாவது வந்து முறையான பதில் கொடுக்கணும். அப்புறம் அந்த கிளைண்ட் கிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுக்கான இது சொல்லலாம், உதவி செய்யலாம். அதனால வந்து ஒரு ஏஜென்ட் ஒரு பாலிசின்றது கிடையாது. அடுத்தது கமிஷன் ஸ்கீம் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, கமிஷன் ஸ்கீம் வந்து இது இந்த துறையில வந்து நீங்க எப்படி பாத்தீங்கன்னா நிறைய மாதிரி ப்ராடக்ட் இருக்கு, நிறைய மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கு. பேசிக்கா சிம்பிளா நான் சொல்றேன். நான் சொன்ன மாதிரி every policy you sell you make about 25%, 25% கமிஷன். அப்போ நான் சொன்னது வந்து 200 வெள்ளி பிரீமியம் நீங்க வித்தீங்கன்னா ஒரு பாலிசிக்கு, அப்போ அவங்க 200 வெள்ளி கட்டுற மிஸ்டர் பாரு, உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு 50 வெள்ளி கமிஷன் வருது. இது இன்கிரிமெண்ட் நான் சொன்னேன். பட் உங்களோட பேஸை செட் பண்றதுக்கு, ஒரு பிசினஸ் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்கம் சாலிட்டா வேண்டதுக்காக தான் நான் சொன்னேன் முத மாசத்துல 5 கேஸ் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் குறைவா இருக்கும். ஆனா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கான கூட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த 5 to 2 அந்த முத மாசம் 5 கேஸ் போட்டுட்டு அடுத்த மாசம் 2 கேஸ், அனுபவம் குறைவா இருக்கும், அப்புறம் நம்பிக்கை வர்றதுக்கு லேட் ஆகும். அதுக்கு அடுத்த மாசம் 3ஆவது மாசம் இன்னொரு 2 கேஸ். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் மினிமம் நீங்க ஒரு கேஸ் போட்டு வந்தாலே உங்களோட இன்கம் வந்து 50 ringgit இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும். இது ஒரு உண்மை. சில ப்ராடக்ட்ல வந்து கமிஷன் கூட கொடுப்பாங்க. ஹோல் லைஃப் பாலிசி, கிரிட்டிக்கல் இல்னஸ் பாலிசி 35% 40% கொடுப்பாங்க. இது வந்து நம்ம இந்த பாலிசியை வந்து நம்ம வித்தோம்னா அது வந்து இன்னும் பெட்டரான கமிஷன் கிடைக்கும். பட் நம்ம என்ன மினிமம் கமிஷன் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 6 வருஷம் கிடைக்குது. ஆமா, ஒரு பாலிசி நம்ம வித்தோம்னா பாரு நமக்கு வந்து 6 வருஷத்துக்கான வருமானம் கிடைக்கும். மேபி அந்த ஃபர்ஸ்ட் இயர் 25 அப்புறம் 15 10 5, பட் 6 வருஷம் கிடைக்குது. இது உண்மை. இன்னொரு நீங்க பார்க்கணும், 6 வருஷம் இல்ல, ஒரு பாலிசியில ஒரு வித்தோம்னா அந்த கமிஷன் வந்து அந்த பாலிசி இன்ஃபோர்ஸ் ஆகுறது வரைக்கும் நமக்கு பெனிஃபிட் கொடுக்கும். எப்படின்னா கிரேடிஸ்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு யூஎஸ்எம் ஆயிட்டீங்கன்னா, அது ஒரு லீடர் ஆயிட்டீங்கன்னா, எனி பிரீமியம் பேட் பை தி கிளையன்ட் they give you deferred benefitனா $1 few cents, let's assume $1.50. அப்பனா 100க்கு ஒரு வெள்ளி வந்து நம்மளோட ரிட்டையர்மென்ட் ஃபண்ட்க்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது ஒரு ETF மாதிரி ஒரு ஃபண்ட் இருக்கு. ஆமா பாரு, நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி 6 வருஷம் கமிஷன். இது வந்து 6 வருஷம் தாண்டி as long as கிளையன்ட் காசு வந்து கிரெடிட்ஸ்க்கு போனனே நமக்கு வந்து 1% வச்சோம் டிஃபர்ட் பெனிஃபிட் கிரெடிட் பண்ணுவோம். இது வந்து every time client pay எத்தனை வருஷம் அவங்க காசு கட்டறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு அவங்க காசு நமக்கு வந்துட்டே இருக்கும். ஆமா. இன்னொரு நீங்க நல்லா இந்த பிசினஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய கிளையண்ட் வர ஆரம்பிக்கும். அப்ப நிறைய கிளையண்ட் வந்தானே இந்த ரினியூவல் இன்கம் அக்யூமுலேட் பண்ணும், ஸ்னோ பால் மாதிரி. இது வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது ஓகே
many hours? ஓகே, how many hours I need to work? அது வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா இந்த இன்சூரன்ஸ் பிசினஸ் வந்து நீங்க 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும். ஒரு புதுசா ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் உண்மையாவே அந்த துறைக்காக நீங்க அர்ப்பணிச்சு வேலை செஞ்சாலே போதுமானது. ஃபுல் டைமா ஆன ஒரு முகவர் வந்து எவ்வளவு நேரம் வேலை செய்வார் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை செய்வார். அதுக்கு மேல வேலை செய்ய. அப்போ அவங்க என்ன கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பார்ட் டைம்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீங்க சாக்ரிஃபை பண்ணுங்க. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 மணி நேரம் சாக்ரிஃபை பண்ணுங்க. சாட்டர்டே மேபி ஒரு 5 ஹவர்ஸ் சாக்ரிஃபை பண்ணுங்க. சண்டே உங்க குடும்பத்துக்கு கூட இருந்துருங்க. நீங்க இந்த பிசினஸ் பக்கமே வராதீங்க. ஓகே, அப்போ இந்த குறைஞ்சபட்ச நேரத்திலேயே இதை நீங்க சாதிக்க முடியும். இதோட பெட்டரா சாதிக்க முடியும். இதை நல்லா சிறப்பா செய்ய முடியும். ஆனா என்ன சொன்னோம், இந்த புதுசா வந்தவங்க வந்து இவ்வளவு கூட செய்ய முடியும் இந்த 2 ஹவர்ல அப்படின்னு சொல்றோம். நல்லது மிஸ்டர் பிரகாஷ். நம்ம சொன்ன மாதிரி டைமும் நமக்கு கரெக்டா வந்துருச்சு. மோஸ்ட் ஆஃப் த क्वेश्चन வந்து ஆன்சர் பண்ணிட்டோம். மெயினா வந்து 5 to 2 இதுதான் மெயின். ஆமா, அதாவது வந்து ஜாயின் பண்ணதுல இருந்து ஜாயின் பண்ணோம்னா அந்த ரிசல்ட்ஸ் கொடுத்தாலே நம்ம வந்து அந்த இதை வந்து ரீஃபண்ட் வேற பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த 5 to 2 5 கேஸ் முதல் மாசம், ரெண்டாவது மாசம் இன்னொரு 2 கேஸ், அப்புறம் இன்னொரு 2 கேஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அக்யூமுலேட்டா ஒரு 520 வந்து கமிஷன் நம்மளுக்கு வந்துருது. இது ஒண்ணு. அதோட கூட செஞ்சாங்கன்னா அஃப்கோர்ஸ் அது கூட போகும். இந்த கமிஷன் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு இப்ப சராசரி 6 வருஷத்துக்கு இந்த கமிஷன் வந்து வருது ஒரு ஏஜென்ட்க்கு. அது ஒண்ணு. அடுத்தபடி அவங்க நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உள்ள ஒரு துறை. ஸோ பார்ட் டைமா செய்யறவங்களுக்கு ஏதாவது இஷ்யூவா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமா அவங்க கிளைண்ட் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவோம். இதையும் தவிர்த்து அடுத்தபடி நீங்க சொன்னது வந்து இந்த துறைக்கு இப்ப இவங்க வர்றதா இருந்தா உடனே ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கீங்க. சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேசுனது மிஸ்டர் பிரகாஷ். உங்களுடைய டைமுக்கு மிக்க நன்றி மிஸ்டர் பிரகாஷ். கேள்விகள் எல்லாம் வந்து இது வந்திருக்கும். கடைசியா நீங்க ஏதாவது மிஸ்டர் பிரகாஷ் சொல்றீங்களா? இங்க வந்து 2 விஷயத்தை நான் ஆணித்தரமா சொல்றேன். முத நீங்க எங்களை நம்பி நீங்க வாங்க. எங்களை நம்பி நீங்க வந்தீங்கன்னா உங்களோட வெற்றிக்கு நாங்க உறுதி கொடுக்கிறோம். கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். இது என்ன சொன்னா நம்பி வாங்க, ஜெயிச்சுட்டு போங்க. விளக்கம். மிக்க நன்றி மிஸ்டர் பிரகாஷ். நம்பி வாங்க, ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா பேசியிருக்கீங்க. சோ இதோட நம்ம இதை முடிவு செய்வோம். இவ்வளவு நேரம் வந்து நம்மகிட்ட வந்து டைம் கொடுத்து இவ்வளவு நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஃபோரம் கேட்டதுக்கு மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் வேற ஏதோ கேள்விகள் இருந்தா அவங்க லீடர்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். ஓகே, சோ அடுத்த ஒரு ஃபோரம்ல கூடிய சீக்கிரம் சந்திப்போம். மிக்க நன்றி. நன்றி.